ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சிக்கன் பொடிமா செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. கடாய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்ச 4 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் குழந்தைங்களுக்கு செய்கிறதுனால பச்சை மிளகாய் கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் அதிகமாக தேவைன்னா பச்சை மிளகாய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்ததும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இது போல் முட்டை நல்லா பிரிஞ்சு வரணும். இப்போ பிச்சு வச்சுருக்க சிக்கன் பீசஸை சேர்த்துக்கலாம். நான் கிரேவியில் இருந்த சிக்கன் பீசஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சமாக தண்ணி வச்சு சிக்கனை வேக வச்சு கூட சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். உங்களுக்கு சில்லி பவுடரோட டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா பெப்பர் பவுடருக்கு பதிலாக சில்லி பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை அணைச்சிடலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி கார்னிஷ் பண்ணிவிடுங்க. அவ்வளவுதான், நம்மளோட சிக்கன் பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை சாதத்தோடு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தேவைன்னு எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.